இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெளிப்படுத்தல் 15:1 7 தேவதூதர்கள் கடைசியாக 7 வாதைகளை வைத்து கொண்டு நிற்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த முழுக்க இந்த வெளிப்படுத்தல் 15 குறித்து நம்ம பார்க்க போறோம். இங்க யோவான் என்ன பார்க்கிறார்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 15:1 7 வாதைகளுடைய கடைசி 7 தூதனையும் கண்டார். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 15:2 அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்களை தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இங்க ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்குறாரு. அவங்க கண்ணாடி கடலில் நிற்கிறதை பார்க்கிறார். அந்த கண்ணாடி கடல் எப்படி இருக்குன்னா, அக்னி கலந்த கண்ணாடி கடல். கண்ணாடி கடல்னா கடல் எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். நீல கலர்ல அக்னி நிறைந்ததாக கண்டார். அதிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் சுரமண்டலத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறார். சோ இங்க பார்க்கும் பொழுது தேவதூதர்கள் கடைசியாக தேவனுடைய வாதையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு இருக்கிற தேவதூதர்களை போலவும் 7 முத்திரைகளை உடைக்கிறதை போலவும் 7 நம்பர் 7 இருக்குது. ஸோ இந்த 7 ரெப்ரசன்ட் கம்ப்ளீட்னஸ், பர்ஃபெக்ஷன். ஏன்னா 6 நாள் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், 7வது நாள் ஓய்வு எடுத்தார். மொத்தமா 7 நாள் தான் கால்குலேட் பண்றோம். 7வது நாள் நம்ம தேவனை ஆராதிக்கிற நாள். ஸோ இது 7 சீல்ஸ், ஓப்பனிங் ஆஃப் 7 சீல்ஸ், 7 முத்திரைகளை உடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 7 தேவனுடைய கடைசி கோப கலசம் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம். 7 விதமான கோப கலசங்கள் தேவன் பூமியின் மீது ஊற்றுகிறது. அவருடைய கோபாக்னியை குறிக்கிறது. இந்த முழுவதும் 7 டேஸ்ல அடங்கி இருக்கிறதை போலவே நம்ம இங்க பார்க்கிறோம். தேவதூதர்கள் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது யோவான் என்ன பார்க்கிறார்னா, கண்ணாடி கடலை மேல ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். அந்த கூட்ட மக்கள் கைகளில் சுரமண்டலத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். பிப்ளிக்கலா நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இவெண்ட்ஸ் நடக்குதுன்னா அது இட் இஸ் ரிலேட்டட் டு எர்த். பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அங்க ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுது அது பூமிக்கு உட்படுத்தப்பட்டு இருக்குது. ஐ மீன் பூமிக்கு கனெக்டடா இருக்குது. ஸோ அதுதான் அங்க தெரிய வருது. இதே போலவே வெளிப்படுத்தல் 7 நம்ம பார்க்கும் பொழுது மூப்பர்களில் ஒருவர், அவருடைய பேர் அங்க மென்ஷன் பண்ணப்படவில்லை. அவரும் இதே போலதான் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தூய்க்கப்பட்டு கழுவப்பட்டு வெண்மையாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை அங்க பார்க்கிறார். அவர்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறதையும் அவர் பார்க்கிறார். திரளான கூட்டம். இவர்கள் யார் என்று கேட்கவும் அவர் என்ன பதில் கொடுக்கிறார்னா, மகா உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்று. அதை மேற்கொண்டு வந்த ஒரு கூட்டத்தை அவர் பார்க்கிறார். ஸோ மகா உபத்திரவத்தை மேற்கொண்டு வந்த கூட்டம் கண்ணாடி கடலில் நிற்கிற ஒரு கூட்டத்தையும் அவர் பார்க்கிறார். ஸோ இந்த கண்ணாடி கடல்ல நிற்கிற அந்த கூட்டம் உலகத்தை ஜெயித்தவங்க, சாதாரணமான ஆட்கள் கிடையாது. தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், உலகத்தை ஜெயம் கொண்டு சென்றவர்கள். நம்ம உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். ஸோ இங்க இந்த மிருகம் கடைசியாக எழும்ப போற அந்த ராஜ்யத்தை ஜெயம் கொண்ட ஒரு கூட்டம் தான் இவர்கள் நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த மக்கள் மிருகத்தின் முத்திரை வாங்காத ஒரு கூட்டம். அதுவும் இல்லாம நம்ம இந்த மக்களை பார்க்கும்போது இவங்க டிஃப்ரெண்ட். பைபிள்ல எழுதப்பட்டது போல இவங்க டிஃப்ரெண்ட். கையில் என்ன வைத்திருக்காங்கன்னா ஒரு ஹார்ப், சுரமண்டலத்தை வைத்துக்கொண்டு நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு இந்த உலகத்துல இவங்க எப்படின்னா மிருகத்தை ஜெயம் கொண்டவர்கள், மிருகத்தின் முத்திரையை ஜெயம் கொண்டவர்கள், மிருகத்தின் இமேஜ் அதாவது சொரூபத்தை ஜெயம் கொண்ட கூட்டங்கள். சொரூபத்தை வணங்கல, மிருகத்தை வணங்கல, மிருகத்தின் முத்திரை எடுக்கல, அதனுடைய எண்ணெய் எடுக்கல, 666 எடுக்கல. ஸோ அந்த மிருகம் இந்த கடைசி லாஸ்ட் டிக்டேட்டர்ஷிப், கடைசி ராஜான்னு வேதாகமத்துல தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கடைசி ஆளுகையின் ராஜா ரொம்ப வித்தியாசமானவன். அவனுடைய காலகட்டத்துல மக்கள்
ஜெபிக்க முடியாது. ஒரு காலகட்டத்துல எழுப்புதல் பயங்கரமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் இருக்குது. ஒரு காலகட்டத்துல இந்த எழுப்புதல் எல்லாம் நின்று போய்விடும், எங்கேயுமே பிரசங்கம் பண்ண முடியாது. இன்னைக்கு இப்போ குறிப்பிட்ட நம்ம தேசங்களை எடுக்கும்பொழுது சீனாவில் வந்து சுலபமாக நம்ம வேதாகமத்தை ஒருத்தருக்கு வந்து காஸ்பலாக சொல்ல முடியாது, அங்க வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்சியில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் கீழே ஜெபம் பண்ணுவாங்க, தனியா தெரியாத இடம் இல்லாட்டி மலைகள் பகுதியில போய் கேவ்ஸ் பகுதியில போய் தான் இவங்க ஜெபிக்கிறது வழக்கம். ஏன்னா அங்க வந்து அரசாங்கம் போகாது. அதுவும் இல்லாம யாருக்கிட்ட வேதாகமும் இருக்கக்கூடாது. ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்க பைபிள் வைத்தது நிமித்தம் பயங்கரமாக பர்சிக்யூட் பண்ணப்பட்டாங்க. அவங்க வந்து தெரியாம போய் சுவிசேஷத்தை சொல்லி மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில ஸ்திரப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அவர்களையும் இன்னொரு சகோதரியும் பிடித்து சிறையில போட்டு, அந்த சிறையில அவங்க பயங்கரமான ஒரு டார்ச்சர், கையெல்லாம் கட்டி கால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்கள சித்திரவதைப்படுத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு பிரெயின் வாஷ் ஒன்று பண்ற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவங்க மைண்ட்ல இருந்தே கம்ப்ளீட்லி பாருங்க, அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுக்குது. சீன அரசாங்கம் பயங்கரமான, இதுல நார்த் கொரியாவையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நார்த் கொரியாவும் அதே போலதான். நார்த் கொரியா சீனா ரெண்டும் சேம். ரஷ்யால கூட சுதந்திரமாக நம்ம வேதாகமத்தை கொண்டு போக முடியாது, பைபிளை பத்தி சொல்ல முடியாது. ஸோ இங்க வந்து அதிகம், சைனால நம்ம பார்க்கும்போது அதிகம். ஸோ அங்க வந்து அந்த பிரெயின் வாஷ்ல போனாலே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அது ஒரு தனியான ஒரு சிறை. அங்க வந்து ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இதோட இன்டென்சிஃபை ஆகும். அந்த இன்டென்சிஃபை லெவல்ல போகும்பொழுது ஒரு மனுஷன் என்ன ஆயிடுவாங்கன்னா அங்க போய் செத்து போயிடுவாங்க, இல்லாட்டி என்ன ஆவாங்கன்னா மென்டல் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடைசியான, நல்லா யோசித்து பாருங்க. நம்ம வந்து சுவிசேஷம் சொல்றது தப்பே கிடையாது, ஏசப்பாவை குறித்து சொல்றது, ஏசப்பா தான் சொல்றாரு, உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியாக இருங்கள், என்னுடைய வார்த்தையே சொல்லுங்க, கேட்கிறவங்க தப்பித்துக் கொள்வாங்க. இப்ப இந்த சால்வேஷனை நம்ம கொண்டு போறது ஒரு சில நாடுகள்ல இது வந்து என்னது செய்யக்கூடாது. ஸோ அந்த சீனாவில் அது செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மக்கள் அவங்க படுத்துற கொடுமைகள், இந்த கடைசி ராஜா படுத்துற கொடுமை கரெக்டாக இருக்குது பாருங்க. பைபிள் மாற்றப்பட்டிருக்குது இன்னைக்கு சீனால, வெளிப்படுத்தல மாற்றுறாங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் மாற்றி போடுறாங்க. இது தேவனுடைய ஆவி பெற்ற யோவானால எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் வெளிப்படுத்து. அநேக ஊழியர்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை எழுதிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து அங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் அவங்க படுத்துற சித்திரவதை பயங்கரம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மகா உபத்திரத்துல ஃபெய்த்ஃபுல்லா இரு. They will put you in jail for 10 days, but even then be faithful to me. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசியாரு, பதறாத, விட்டு கொடுக்க கூடாது. ஸோ இதுதான் கடைசி ஒரு நமக்கு டெஸ்ட், டெம்டேஷன் சொல்றமாக. நமக்கு இப்போ வந்து நம்ம கிறிஸ்துக்குள்ள வர்றோம், பேக்ரவுண்ட் கிறிஸ்டியானிட்டி இல்லாம இல்லாட்டி கிறிஸ்துவ பேக்ரவுண்ட்ல இருந்து கூட வர்றவங்களுக்கு நிறைய போராட்டம் உண்டு. அது வந்து நமக்கு சாதாரணமான ஒரு போராட்டம் போலதான் தென்படும். ஆனா இது எப்படிப்பட்ட போராட்டம் பாருங்க, பர்சிக்யூஷன், எப்படிப்பட்ட பர்சிக்யூஷன் பாருங்க. கண்ணீரை தவிர அவங்ககிட்ட வேற எந்த பதில் கிடையாது. ஒரு பைபிளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பார்த்து அவங்க ரொம்பவும் அழுகுறாங்க. அந்த பைபிளே அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. இன்னைக்கு நமக்கு என்ன பொக்கிஷம் நம்ம வாழ்க்கையில இருக்குது? வேதாகமம் இருக்குதா? அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த சகோதரி கூட அந்த பர்சிக்யூஷன்ல, மகா உபத்திர நேரத்துல இருந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருந்ததை விடாபிடியாக ஜெபத்தை விடவே இல்லை. கடைசியா பார்க்கலாம் அந்த அரசாங்கம் அவங்கள விட்டுருது. விட்டாலும் வீட்டுக்கு வர முடியல, கை காலெல்லாம் விழுந்து போயிடுது. பயங்கர டார்ச்சர், அதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டார்ச்சர். அவங்கள ஹியூமிலியேட் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தைப்படுத்தினாங்க. ஆனா மறுபடியும் வெளியே வந்து அவங்க சொல்லும் போது தான் தெரியுது, தப்பிக்க விடுறாங்க ஆண்டவர் ஒரு சிலரை. போய் சொல்லுங்க, இப்படியெல்லாம் இங்க நடக்குது, நம்ம தப்பித்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஜெபத்துல ஸ்திரமாக இருக்கும் பொழுது, உறுதியா இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட மகா கொடுமையான ஆட்சியோ இல்ல இப்படிப்பட்ட இடங்கள்ல ஆண்டவர் நம்மை அனுமதிக்க மாட்டார். அதனாலதான் வெளிப்படுத்தல எழுதிருக்குது, அநேகர் இப்படிப்பட்ட டார்ச்சர்ல சாகு வரணும்னு நினைப்பாங்க, சாகு வராது. செத்து போனாலே மேல, இந்த டார்ச்சரை பார்க்கலாம், செத்து போகிறதே மேலன்னு நமக்கு தென்படும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அவருடைய வார்த்தை பைபிள் படிக்கும்போது மறுபடியும் நமக்குள்ளாக ஸ்ட்ரென்த், ஒரு ஃபெய்த் நமக்குள்ளாக இனிஷியேட் ஆகும் பாருங்க.
அதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்திரமாக வைத்திருக்குது. நம்ம எல்லாருக்கும் வந்து பெர்சிக்யூஷன் உண்டு. ஆனா இது எப்படிப்பட்ட பெர்சிக்யூஷன் அதை பாருங்க. சீனால நடக்க பெர்சிக்யூஷன் பைபிளை பத்தி சொல்ல முடியாது, வேதாகமத்தை பத்தி சொல்ல முடியாது. இந்த சீசன் இந்த ஆன்டி கிரைஸ்ட, இந்த அந்தி கிறிஸ்தை ஜெயித்து வரணும். அந்தி கிறிஸ்து முத்திரை வாங்கக்கூடாது, அந்தி கிறிஸ்துடைய ரூபத்தை வணங்கக்கூடாது. இது ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார். இது நமக்கு ஒரு கட்டளை, ஒரு டிகிரி, ஒரு லா மாதிரி கொடுக்கிறார். இதை நீங்க மேற்கொண்டு வந்தாதான் நீங்க ஜெயம் பெற முடியும், பரலோகத்துல இருக்கும். இதை மேற்கொள்ளாதவர்கள் அக்னி கடல்ல விழுவாங்கன்னு நமக்கு தெரியும். 2ஆம் மரணத்துக்கு நேரிட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர்ல நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், வித் ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மக்கள், ஜெயம் கொண்ட மக்கள் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரலோகத்துல? அவங்க தேவனுடைய நாமத்தை துதிக்கிறாங்க. அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று மோசே பாட்டை படிக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியின் பாட்டை படிக்கிறாங்க. அந்த மோசைக்குள்ள பாட்டை படிக்கிறாங்கன்னா நிச்சயமாக பழைய ஏற்பாடு காலத்து கட்டத்துக்குள்ள மக்கள். புதிய ஏற்பாட்டு கால மக்கள் வந்து லேம், அதாவது ஆட்டுக்குட்டியின் பாட்டை படிக்கிறார்கள். ஸோ இங்க 2 பேரும் இருக்கிறாங்க, யூதர்களும் புறஜாதியார்களும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சால்வேஷன் பெற்றவங்க, ரட்சிப்பு பெற்றவங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க இங்க சுரமண்டலங்களை வைத்து ஒரு பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க, புது பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த காலகட்டத்துல போனாலும் போகாட்டும், நம்ம இருக்க வரைக்கும் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸோ இங்க வெளிப்படுத்தல் 15:5-6 நம்ம என்ன பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். இதுக்கு பிறகு அவர் அதே தான் பார்க்கிறார். ரெவலேஷன் 15 தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க அவர் என்ன பார்க்கிறாருன்னா, தேவாலயம் திறக்கப்படுகிறது. தேவாலயம் திறக்கப்படுதுன்னா தேவாலயத்துக்குள்ளாக என்ன இருக்குதுன்னா உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கையின் பெட்டி இருக்கிற அங்க தேவாலயம் திறக்கப்பட்டதை யோவான் பார்க்கிறான். இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. தேவாலயம் திறக்கப்படுகிறதுனா தேவனுடைய நியாய தீர்ப்பு வருதுன்னு அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட் டைம் வரும்போது அது திறக்கப்படுகிறது. அதுவும் இல்லாம எப்பொழுதும் பாருங்க, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இங்க ஜெருசலேம்ல நம்ம பார்க்கிறோம். ஜெருசலேம்ல என்ன இல்லை? உடன்படிக்கையின் பெட்டி இல்லை, ஆலயமே இல்லைங்க. ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டியும் அங்க இல்லை. ஆனா அது பரலோகத்துல காணப்படுகிறதை யோவான் பார்க்க. அந்த உடன்படிக்கை பட்டியல தான் 10 கட்டளைகளை வைத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 10 கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணாண்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி அங்க யோவான் பார்க்கிறாரு. அந்த ஆலயம் திறக்கப்பட்ட உடனே அங்க என்னன்னா 7 வாதைகள் தரித்திருந்த அந்த தூதர்கள் ஒரு பிரகாசமான வஸ்திரங்கள். பிரகாசம் என்று சொன்னாலே பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை என்ற அர்த்தம். அந்த பிரகாசம் உடைய மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு நிற்கிறதை பார்க்கிறார். ஸோ அவங்க அங்கிருந்து புறப்படுகிறதை பார்க்கிறார். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சேம் ஸ்கிரிப்சர் நம்ம பார்க்கலாம். அதாவது 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது? வெளிப்படுத்தல் 11:19 அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பாத்தீங்களா? அங்கேயும் இது 15 பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 15:11 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கையின் பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட் நம்ம சொல்றோம்ல, அந்த பெட்டி தென்படும் பொழுது அங்க இடி முழக்கம், பயங்கர இடி முழக்கம், தண்டரிங், லைட்னிங், தேவனுடைய வல்லமையை பிரதிபலிக்குது. புதிய எருசலேமை நம்ம இங்க பார்க்க முடிகிறது மீண்டும். ஸோ புதிய எருசலேம் தான் தேவாலயம் திறக்கப்படுகிறது. புதிய எருசலேம் நம்மளால் பார்க்க முடியும். உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது, தேவதூதர்கள் புறப்படுகிறார்கள். இதுதான் கடைசி ரகசியம். என்னன்னா தெரியுமா? தேவாலயம் திறக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டி தெரியுதுன்னா அங்க நியாய தீர்ப்பு உண்டாகிறதுக்கு தேவதூதர்கள் வெளியே கிளம்புறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், டெஸ்டிமனி சொன்னாலே நியாய தீர்ப்பு தான். இப்போ பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், நியாய பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார். நியாய தீர்ப்புக்கு தான் அதை கொடுத்தார். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பூமியிலே நம்ம அக்செப்ட் பண்ணும் போதே வந்துடுது.
பழைய ஏற்பாட்டு காலத்துலயும் அவங்க அப்பப்பவே தண்டிக்கப்பட்டாங்க, அப்பப்பவே அவங்களுக்கு நியாயம் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க வைத்தது தான் ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி, ஆர்க் ஆஃப் கவர்னன்ட், உடன்படிக்கையின் பெட்டி. அந்த பெட்டி அவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த பெட்டியில வல்லமே இருந்தது. பெட்டியை யாரும் உத்து பார்க்க கூடாது, பார்த்தா உடனே மரித்து போய் விடுவார்கள். ஸோ நியாய தீர்ப்பு வருது. உத்து பார்த்தவங்க, பெத்ஷெமேஸ்ல உத்து பார்த்தவங்க எல்லாம் மரித்து போயிட்டாங்க. ஸோ அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் வைக்கப்பட்டதோ, பிலிஸ்தியர்கள் அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிலிஸ்தியர்கள்ல எக்ரோன், காத் அங்கெல்லாம் பயங்கரமான ஆண்டவர் கொடூரமான வியாதிகளை கொடுத்து தாக்கி அந்த உடன்படிக்கை பெட்டி வேண்டாப்பா நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லி அளவுக்கு ஆண்டவர் அங்க அவர்களை பயங்கரமாக வாதித்தார். பயங்கர கொடிய வாதைகள் அந்த பிலிஸ்தியர்களை தாக்கினது. ஸோ மறுபடியும் அந்த பெட்டி வந்தது. ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் இங்க பார்க்கிறார் யோவான். தேவாலயத்தை திறக்கப்படுகிற இடத்துல பார்க்கிறார், மறுபடியும் காணப்படுகிறத பார்க்கிறார். எருசலேம்ல அது 2வது ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது அது கைப்பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கி கொண்டு போயிட்டாங்க, சாலமோன் ராஜா கட்டின அந்த ஆலயத்தை. ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டி காணப்படவில்லை. இப்போ நம்ம இங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இதன் மூலமாக வருகிறது. 15:7 4 ஜீவன்களில் ஒன்று வந்து சொன்னது என்னன்னா, 7 தெய்வ தூதர்களுக்கு 7 கோப கலசங்களை தேவனுடைய கோல்டன், அதாவது பொற்கோப கலசம். கலசம் நம்ம பார்த்துருக்கோம், கலசத்துல வித்தியாசமா இருக்குது. லேவர் இருக்குது, நம்ம பார்க்க லேவர் எங்க இருக்குன்னா ஆசாரிப்பு கூடாரத்துல. அங்க போய் அந்த கலசத்துல தண்ணி இருக்கும், அதுல கை கழுவும். பட் இது வந்து என்ன கலசம்னா, இதுல வந்து தேவனுடைய கோபாக்னி நிறைந்த ஒரு கலசம். அது அவர்களுக்கு கொடுக்கிறது யாருன்னா அந்த 4 ஜீவன்கள். 4 ஜீவன்கள் யாரு? சேராபீன்கள், கேருபீன்கள். இவங்க தான் அங்க இருப்பாங்க பரலோகத்துல, தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிறுத்த இந்த செரப்ஸ். ஸோ இதுல வந்து 7 ஏஞ்சல்ஸ் அழிவை ஏற்படுத்துகிற தேவதூதர்கள் கையில கொடுக்கப்படுகிறது. இந்த 7 தேவதூதர்கள் கையில இந்த கோப கலசத்தை கொடுக்குறாங்க. அதுல தேவனுடைய கோபமும் உக்கிரகமும் நிறைந்திருக்கிறது முழுமையாக. ஒருத்தர் தப்பு பண்ணும்போதுதான் அந்த பாவம் பரலோகத்துக்கு போய் சேருது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம பாவத்தின் நிமித்தம் நம்ம மேல இருக்கிற கோபமும் ஆண்டவருக்கு இருக்காது. இப்ப அந்த பாவம் அழிக்கப்படாம இருக்கிற ஒரே ஒரு காரணத்தாலதான் உலகத்துக்கும் இப்போ தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, உலகத்துக்குரியவர்களும் பாவம் செய்யறாங்க, தேவ பிள்ளைகளும் செய்யறாங்க. அவங்க பாவம் செய்யறதுல அவங்க விடுவிக்கப்படாமல் இருக்கிற பட்சத்துல தான் அது வந்து கோபாக்னியாக மாறுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல யார் கடவுள், எப்படி நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஸோ அதன் நிமித்தம் அது இருக்குது, அந்த கோபம் நிறைந்திருக்குது பரலோகத்துல. ஆட்டுக்குட்டின் நாமத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா, அவங்க ஏசப்பாவை பிலீவ் பண்ணாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, பானிகேன் ஆனாங்கன்னா மாற்றப்படணும், வாழ்க்கையும் மாற்றப்படணும். வெறும் நான் விசுவாசி, நான் எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் எல்லாம் தெரியும், எனக்கு ஆண்டவர் தெரியும், அப்படி இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சாலும் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் இருக்கணும் பாருங்க. அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளாக கிளம்பி வரணும். அதுதான் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளாக காணப்படும் பொழுதுதான் நீங்க ஆணித்தரமா சொல்ல முடியும் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு. அதே போல இருக்கிறவங்க ஒருவேளை பாவம் செய்யாம தான் இருப்பீங்க, திடீர்னு வஞ்சிக்கப்படும் பொழுது பாவத்துல விழுந்து போறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கணும். ஸோ வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம தம்மை காத்துக்கொள்ளணும். வஞ்சிக்கப்பட்டு பாவத்துல மறுபடியும் விழுந்தா ஈக்குவல் டு த சின்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்துல இருக்கிறவங்க பாவிகளை போல தான் அதேவுடைய கோபாக்னி ஊற்றப்படும் சொல்றதுதான் வந்து டோன்ட் டேர்ன் பேக், டோன்ட் லுக் பிஹைண்ட், பின்னோக்கி பார்க்காதேன்னு சொல்றாரு. மறுபடியும் விழுந்தீங்கன்னா மேலே எழும்பி வாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்டெபிளைஸ் ஆகுங்க, ஆண்டோருக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிகின் வித் யுவர் பிலீஃப். ஸோ இப்படிப்பட்டவர்கள் மீது கோபாக்னி ஊற்றப்படாது. யார் மேல ஊற்றப்படாதுன்னா மீட்டு வர்றவங்க, உலகத்துல உள்ள பாவத்துல இருந்து மீண்டு வர்றவங்க மேல தேவனுடைய கோபாக்னி ஊற்றப்படாது. ஸோ when we seek everything in heaven, it's made up of gold. ஸோ தேவனுடைய அந்த கோப கலசத்தை நீங்க பாத்தீங்கன்னா it is made up of gold. பொற்கலசம், பொன்னால், சுத்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த கலசத்தை நம்ம பார்க்கிறோம். பட் இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா பொற்கலசத்தை நம்ம பார்க்கிறோம். இதே தான் வனாந்திரத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட கூட இந்த கோப கலசம் இருக்குது. வெளிப்படுத்தல் 17:4 ரத்தாம்பர ஸ்திரீ தன் வேசித்தனமாகி அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தாள். இது வந்து இந்த ஸ்திரீ வந்து ஒரு பொற்பாத்திரம் இவளுக்கும் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலதான் பாருங்க என்ன இருக்குதுன்னா அபாமினேஷன் இருக்குது. அபாமினேஷன்,
அருவருப்பு, அபாமினேஷன், அருவருப்பு அதுல இருக்குது. அசுத்தத்தால நிரம்பி இருக்குது. அது எப்படி தானா நிரம்பிருமா? ஒருத்தர் பாவம் செய்யும் பொழுதுதான் அந்த பாவம் மேல ஏறி தெய்வ சமூகத்துல போய் விழுத்து. அந்த ஸ்திரீ அதை பிடித்து இருக்கிறார். அது ஒரு தேசம். அவள் தன் பாவத்தினாலே, பிகாஸ் ஆஃப் ஹர் இன்டென்சிஃபைட் சின், the golden cup starts to overflow. அது full of abomination. அந்த பொற்கலசத்துல அசுத்தம். எசேக்கியேல் 5, 6, 7, 8 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் இந்த அபாமினேஷனை பத்தி தான் சொல்றாரு. இஸ்ரவேலர்களை குறித்து சொல்றாரு. அருவருப்பால் நிறைந்திருக்கிற இந்த தேசம் என்று சொல்றாரு. filthiness of Jerusalem, judgment of God is poured on the wicked. எசேக்கியேல் 5, 6 நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களை காட்டிலும் இஸ்ரவேல் தேச மக்கள் பண்ணுகிற அருவருப்பான காரியம், பாவம் கொடியதா இருக்குது என்று எசேக்கியேல் 5, 6 நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா எசேக்கியேல் 8 நம்ம பார்க்கும் பொழுது அங்க தேவாலயத்துக்குள்ளாக எசேக்கியேலை தேவனுடைய ஆவி கொண்டு போகும் பொழுது 70 மூப்பர்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா விக்கிரகத்தை வணங்குறாங்க. ஸோ இது ஒரு அபாமினேஷன் வேதாகமத்துல எழுதிஇருக்குது. போர்ட்ரேட், கிரீப்பிங் திங்ஸ் ஆர் போர்ட்ரேட் இன் த டெம்பிள். ஆண்டவருக்கு என்ன ஒரு கோபம்னா அந்த 70 மூப்பர்கள் இதை வணங்குகிறார்கள். தேவனை விட்டு இப்ப வேற வணங்க போயிட்டாங்க. எதை வணங்க போயிட்டாங்க? உலகத்துக்குரிய காரியங்களை வணங்க போயிட்டாங்க. எதை வணங்க போயிட்டாங்க? விக்கிரகத்தை வணங்க போயிட்டாங்க. எதை வணங்க போயிட்டாங்க? சூனியம், மாந்திரீகம், இதை வணங்க போயிட்டாங்க. அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. விற்கப்பட்டீங்க நீங்க. ஆண்டவரை விட்டு உலகத்துக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை விற்கப்பட்ட வாழ்க்கை தான். நீங்க எதை வர்ஷிப் பண்றீங்க? பணத்தை வர்ஷிப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு காட் ஆயிரும். ஹல்லேலூயா. ஸோ எது பின்னாடி நீங்க ஓடுறீங்களோ அது உங்களுக்கு நீங்க அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது, அதை கடவுளா நீங்க வணங்கும் பொழுது அது உங்களுக்கு காட் ஆயிரும். எசேக்கியேல் 7:20 இமேஜஸ் ஆஃப் அபாமினேஷன் அண்ட் தேர் டிடெஸ்டபிள் திங்ஸ். இமேஜஸ் ஆஃப் அபாமினேஷன், அருவருப்பின் சொரூபம். அதை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா அதான் ஜுவல்லரியா கம்பேர் பண்றாரு. அது ஒரு ஜுவல்லரின்னு சொல்றாரு. ஆர்னமெண்ட்ஸ், ஸ்கார்லெட் உமன்ஸ் ஆர்னமெண்ட். யார் அந்த ஸ்கார்லெட் உமன்? ரத்தாம்பரை ஸ்திரீ. யார் அவள்? தன் கையில் போர்க்கலசத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். போர்க்கலசத்துல எல்லாம் அசுத்தம் தீட்டு நிரம்பி இருக்குது. சோ இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். பாபிலோன் நகரம் கையில என்ன ஏந்திக்கிட்டு இருக்குது? பாவம், சாபம், அசுத்தம், அருவருப்பு, தீட்டு. நீங்க பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல இருக்க வரைக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. அதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதை மேற்கொண்டு வர அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. பைபிளை கொடுத்துருக்காரு, பிரேயரை கொடுத்துருக்காரு, பாஸ்டர்ஸை கொடுத்துருக்காரு, ஊழியக்காரங்களை கொடுத்துருக்காரு. நமக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆனா பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு துக்கம் வந்துச்சுன்னா அது பயங்கரமான ஒரு துக்கமா தான் இருந்து. ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அறியவில்லை. அதுதான் பெரிய அந்த கோப கலசம். அதே தான் அவங்க பண்ற பாவம் திரும்ப மறுபடியுமாக பூமியில ஊற்றப்படும் பொழுதுதான் தேவனுடைய கோபாக்கினியாக மாறுகிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த கடைசியாக 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டாயின புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதது இருந்தது. அந்த தேவாலயம் பரலோகத்துல யோவான் பார்க்கிற இந்த தேவாலயம் புகையினால் நிரப்பப்பட்டது. லைக் ஃபாக்ஸ் இன் த வின்டர். காலையில எழும்புனீங்க, குளிர் காலத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே போலதான் அது உள்ள கூட போக முடியாது. யாருடைய ஜெபம் போகாது. ஐ டோன்ட் நோ வெதர் ஜெபம் போகுமா போகலன்னு, பட் யாருடைய பிரசனம், அதாவது நம்ம போக முடியாது. ஆலயத்துக்குள்ள ஒருத்தரும் பிரவேசிக்க முடியாது. மோசே கூட அப்படிதான். ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஒருவரும் போகக்கூடாது உள்ள, மரித்து போய் விடுவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார், உத்தரவு போட்டாரு பாருங்க. அதே போலதான் ஆண்டோடைய அந்த ஆலயத்துல அவருடைய மகிமையால நிரப்பக்கூடிய நேரத்துல ஒரு காரியமும் நடக்காது. ஒரு சைலண்ட் ஹவர். பட் ஆண்டோடைய நியாய தீர்ப்பு, அதாவது judgment after judgment, judgment after judgment is poured on earth. 7 விதமான கோப கலசங்களை ஆண்டவர்
பூமியின் மீது ஊற்றுகிறார். அது எந்த காலகட்டத்தில் நடக்கும்னா கடைசி காலகட்டத்தில். யார் மீது ஊற்றப்படும்னா தேவ பிள்ளைகள் இல்லாதவர்கள் மீது ஊற்றப்படும். பிசாசின் முத்திரை வாங்குறவர்களும் பிசாசை வணங்குறவர்கள், அதாவது அந்தி கிறிஸ்து லாக்கு உட்படுகிறவங்க, அந்தி கிறிஸ்து முத்திரை வாங்குறவங்க, அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அந்தி கிறிஸ்தை வணங்குகிறவர்களுக்கு தான் இந்த கோபாக்னி ஊற்றப்படும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக தெரியும். ஸோ கடைசி நாட்கள்ல இது ஊற்றப்படும் பொழுது அங்க ஆலயத்துல ஒன்றுமே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது. இங்க வெளிப்படுத்தல் 5:13 நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்க எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறார்கள். பாருங்க, எவ்ரி கிரியேச்சர் ஆன் எர்த், எவ்ரி கிரியேச்சர் இன் ஹெவன். பரலோகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களும் பூமியில இருக்குது. அப்படின்னா பூமியில என்ன ஜீவன்கள் இருக்குது? வெறும் ஹியூமன் பீங்ஸ், அனிமல்ஸ் இருக்குது, மிருக ஜீவியம் இருக்குது. பரலோகத்துல மிருக ஜீவியம் கூட பேசுமா. ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல ரிச்சர்ட் சிக்மண்ட் அவர் பரலோகத்துல போகும் பொழுது அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு பூ பிடிக்குது அவருக்கு, அந்த பூவை கிள்றாரு. கிள்ளி மறுபடியும் போடும் பொழுது, கீழே போடும்போது மறுபடியும் அது தானாகவே அங்க வளர ஆரம்பிக்குதான். உயிர் இருக்குது, அங்க மரணம் கிடையாது. எந்த செடியிலையுமே நீங்க காஞ்சி போன இலைய பார்க்க முடியாது, இல்லாட்ட அந்த ஸ்டெம்ஸை பார்க்க முடியாது, கிளைகளை பார்க்க முடியாது, காஞ்சி போனதை பார்க்க முடியாது. ஏன்னா அங்க உயிர் இருக்குது. அதே போல பூக்கள் எல்லாம் அவர் பார்க்கும் பொழுது பூக்கள் எல்லாம் 50 பவுண்ட், அதாவது 22 கிலோ வெயிட்டுக்குள்ள ஒரு பூக்கள், பிரம்மாண்டமா 4 அடி உயரத்துல ரோஜா பூக்கள் எல்லாம் பார்த்துருக்காரு. பூக்கள் அங்க என்னன்னா சத்தம் வெளியே கொடுக்கும், சத்தம் ஹம்மிங் சவுண்ட் வரும் பூக்கள்ல இருந்து. அடுத்தபடியாக என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, ரிச்சர்ட் சிக்மண்ட் மட்டும் இல்லை, நிறைய பேர் பரலோகத்துல டான் பைப்பர் கூட போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்கு. ஸோ அதுலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க அந்த மீன்கள் கூட தண்ணியில பபுள்ஸ் விடுற மாதிரி விடுமா. அப்படின்னா அது என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா அவங்க ப்ரைஸ் பண்றாங்களாம். மீன்கள் கூட தேவனை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ப்ரைஸ் பண்றாங்க. அப்ப நம்ம மாத்திரம் நம்மவும் ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். ஸோ இந்த 7 பவுல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது கடைசி கோப கலசங்கள், 7 விதமான இந்த கோப கலசங்கள் தேவனுடைய நாமத்தை தரித்திராதவர்கள் மீதுதான் ஊற்றப்படும். ஆண்டவர் பிள்ளைங்க மேல ஊற்றப்படாது என்று வேதம் தெளிவாக தெரிவிக்கிறது. நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. கடைசி காலத்தில் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறத மறந்து விடாதபடிக்கு ஜெபம் கொள்ளுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஒருவருக்கு ஒருவர் வார்த்தையினால ஸ்திரப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுங்க, தெரியாதவர்களுக்கு வார்த்தை கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ தட் நோ சோல்ஸ் ஷுட் பி லாஸ்ட். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னுடைய சேர்ந்து ஜெபிக்கலாம் நீங்களும். அப்பா தகப்பன ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது உடைய கரம் இறங்கட்டும். அப்பா, அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க. எப்படிப்பட்ட மகா உபத்திரவத்துக்கு ஒரு வேளை வருகிற ஜென்ரேஷன் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு பாதுகாப்பு துணை. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய கண்கள் இருக்கட்டும். அப்பா, பின் நோக்கி செல்லாதபடிக்கு தைரியத்தை கொடுங்க. மறுபடியும் எழும்பி தேவனுக்காக தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் மீது உங்களுடைய இரக்கம் பெருகட்டும். ஆண்டவரை செய்த பாவத்தை மன்னித்து இரத்தத்தால கழுவி அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிற வல்லமையின் ஆவி ஊற்றப்படட்டும். அப்பா, உங்களுடைய வானத்திலிருந்து உங்களுடைய பரத்திலிருந்து ஆண்டவரை நீர் இறங்கி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியாக நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் இறங்கட்டும். அங்க ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்கிறவங்க மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும். அப்ப கோமால இருக்கிறவங்க மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும். வெளியே வரட்டும் கோமால இருந்து. அப்பா தகப்பனே, பல விதமான நோய்களால பாதிக்கப்பட்டவர்கள் மீது உடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடும் போது அங்க ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். உடைய கரத்துல ஒப்புக்கொள்ளும். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.